டைனோசர் என்றால் கிரேக்க மொழியில் அச்சுறுத்தும் மிகப்பெரிய விலங்கினம் என்பதாகும். சுமார் 300 வகையான டைனோசர்கள் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்தன என்பது உலகின் பல்வேறு இடங்களில் கிடைத்த சில எலும்புக்கூடுகள் மற்றும் புதைப்படிவங்களின் உடைந்த துண்டுகள் மூலம் அறிய முடிகிறது. டைனோசர்கள் 2 அடி முதல் 87 அடி நீளம் வரை பல்வேறு அளவுகளில் வாழ்ந்து அழிந்தன. இவற்றின் எடை அதிகபட்சம் 75 டன், அதாவது 75,000 கிலோ வரை இருந்தன. புதைப்படிவங்களாக கிடைத்த டைனோசர்களின் எலும்புகள், முட்டைகள், அவற்றின் எச்சங்களை கொண்டு டைனோசர்களின் உருவம் இவ்வாறு இருந்திருக்கும் என அவற்றின் உருவத்தை விஞ்ஞானிகள் உருவாக்கினர். இவற்றை தாவர உண்ணி வகை, ஊன் உண்ணி வகை என 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தாவர வகையை உண்ணும், மற்றொன்று மாமிச உண்ணி. இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கண்ணாடி இலை மாதிரியான டிரானோசர்ஸ் என்ற டைனோசர் பெரிய மற்றும் கடைசி ஊன் உண்ணி இனமாக கருதப்படுகிறது. டிரானோசர்ஸ் தன் பின்னங்கால்களால் நடந்து 16 அடி உயரத்திற்கு நிற்கும் திறன் கொண்டது. இதன் மொத்த நீளமானது 32 அடி, எடை சுமார் 5 டன் ஆகும். இதன் தலையானது 5 அடி அளவில் குட்டை மற்றும் வலிமையான கழுத்தால் தாங்கப்பட்டிருக்கும். டிரானோசர்ஸ் நீளமான வலிமையான தாடைகளையும் வளைந்த வால் போன்ற தோற்றமளிக்கும் பற்களையும் உடையது. இதன் முன்னங்கால்கள் 75 சென்டிமீட்டர் மட்டுமே. இது டிரானோசர்ஸ் எழுந்திருக்கும் போது முன்பக்கமாக விழுவதை தடுத்து பூமியில் நிலையாக எழுந்து நிற்க உதவுகிறது. இதன் நீளமான வலுவான வால்கள் அதன் முன்பக்க உடற்பகுதியை சமன் செய்கிறது. இந்த டைனோசர் பற்றிய குறிப்புகளையும் டைனோசர் உருவத்தையும் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தை தாங்க பார்த்தேன். இங்கு பார்வையிட நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நுழைவு கட்டணம் வெறும் 10 ரூபா தான். இங்கு பல வகையான சிற்பங்களையும் பல வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களையும் பொருட்களையும் நம்மளால பார்க்க முடியும்.